ஒப்புடல் குணா, தமிழ் தேசிய பாடுபட கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர். தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாது இந்த குறிப்பாக சொன்ன தேனி மாவட்டத்தில் அதிகப்படியாக பிரமல்ல கல்லர் சமுதாயத்தினுடைய நிலங்கள் மற்ற சமுதாயத்தில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த பிரமல்ல கல்லருக்கு இந்த நிலம் எப்படி வந்தது என்று சொன்னால், வெள்ளைக்காரர்கள் ஆட்சியில் 1921 வெள்ளைக்காரர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்த பிரமல்ல கல்லர் சமுதாயத்திற்கு நல்லபடியாக வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக மாட்டு வண்டியும் அதில் பூட்டுவதற்கு 2 மாடுகளும் கறவை மாடுகளும் கல்லர் சாரி நிலங்களும் இங்கு தானமாக வழங்கப்பட்டது. இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்காக வழங்கப்பட்ட இந்த கல்லர் சாரி நிலங்களை தற்பொழுது பண முதலைகளும் அரசியல் கட்சியை சார்ந்த மாற்று சமுதாயத்தை சார்ந்த மாற்று ஜாதியை சார்ந்த மாற்று மதத்தினை சார்ந்த பலர் இந்த கல்லர் சாரி நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து அந்த கல்லறின மக்கள் அந்த நிலத்தை வேண்டும் என்று கேட்டு சென்றால் அவர்களை அடியாட்களை வைத்து அடிப்பதும், பொய் வழக்குகளை காவல்துறை வைத்து போடுவதும் போன்ற அவதூறான செயல்களை செய்து வருகிறார்கள். உடனடியாக தமிழக அரசு இந்த கள்ளசாலை நிலங்களை மீட்டு கல்லறின மக்களுக்கு, மிகவும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த சமுதாய மக்களுக்கு இந்த கள்ளசாலை நிலங்களை வழங்க வேண்டும் என்று இந்த மனு அளித்திருக்கிற உத்தமபாளையம் கோட்டாட்சி அலுவலகத்திலே. இந்த நிலை தேர்தலுக்கு முன்னால் சரி செய்யப்படவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவிலே ஒட்டுமொத்தமாக பிரமல்ல கல்லர் சமுதாய மக்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி தமிழக அரசுக்கு எதிராக, இங்கே செயலற்று கிடக்கக்கூடிய இந்த அரசு அதிகாரிகளுக்கு எதிராக போராடி இந்த கல்லர் நிலத்தை மீட்டு இந்த மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.